ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சைட் டிஷ், சப்பாத்திக்கு, தோசைக்கு, பூரிக்கு சூட் ஆகக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளானது, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீல வாக்கில் கட் பண்ண குடமிளகா, கேப்சிகம், ஒரு 4 வெங்காயம், அதுவும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது கூட வந்து வேர்க்கடலையை நம்ம வறுத்துட்டு தோல் எடுத்துகிட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டிருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை பவுடர் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விடலாம். மிளகாய்த்தூள் எல்லாம் வெங்காயத்துலேயும் குடமிளகும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். தாளிப்புக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்ச உடனே பொடியை நறுக்கி வச்ச பூண்டு, பொடியை நறுக்கி வச்ச இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம வெங்காயம், கேப்சிகம் கலந்து வச்ச கலவை இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணணும். குடமிளகா, வெங்காயம் எல்லாம் இருக்குங்களா, அது எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். இது வந்து ரா ஸ்மெல் போகணும். அதனால நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். இது 2 பெரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். பச்சை வாசனை போகணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் லிட்டு போட்டு மூடிட்டு கொதிக்க விடலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு. பார்க்கறதுக்கே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த கிரேவி கேப்சிகம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதுக்கு நம்ம தக்காளி சேர்க்கலை. அதனால புளிப்பு இல்லாமல் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலரே ஃபுல் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு. இது இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ சுட சுட கிரேவி ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. கிரேவி ரெடி ஆச்சு. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சிடலாம். வாங்க சாப்பிடலாம்.